வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக் கொள்ளுங்க. 138 சங்கீதம் 8 வசனம். 138 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாருக்காக? உங்களுக்காக. உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்க போகிறார். உங்களுக்காக யார் செய்ய போகிறார்கள் என்று ஒரு கலக்கம் இருக்கலாம். எனக்காக இந்த காரியத்தை யார் செய்ய போகிறார்கள், எனக்காக இதை யார் நிறைவேற்றி கொடுக்க போகிறார்கள், நமக்குள் ஒரு கேள்வி, நமக்குள் ஒரு கலக்கம் காணப்படலாம். இதே போல ஒரு கலக்கம் தான் உயிர்த்தெழுந்த நாளிலே சில ஸ்திரீகளுக்குள் காணப்பட்டது. அவர்கள் அதிகாலமே எழுந்து சுகந்த வர்க்கங்களோடு சில வாசனை நிறைந்த பொருட்களோடு இயேசுவானவருடைய சரீரம் வைக்கப்பட்ட இடத்துக்கு நேராக போகும் பொழுது ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள், நமக்காக யார் அந்த கல்லை புரட்டி போடுவார்கள் என்று. ஆனால் என்ன ஆச்சரியம், அவர்கள் அந்த இடத்துக்கு வந்த பொழுது அந்த கல் ஏற்கனவே புரட்டப்பட்டு அதன் மேல் தேவதூதன் ஒருவர் வஸ்திரம் கரிந்த ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். நமக்காக இதை யார் செய்ய போகிறார்கள், உங்களுக்காக யார் செய்ய போகிறார்கள்? ஒரு தகப்பனாய் இருந்து கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு தாய் ஸ்தானத்தில் நின்று அவர் செய்ய போகிறார். அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, நம்முடைய மூத்த சகோதரன் என்று. நம்முடைய மூத்த சகோதரனாய் இருந்து அவர் செய்ய போகிறார். ஆகையால பிரியமானவர்களே, சர்வ வல்லமை படைத்த தேவன், எல் ஷடாய் தேவன் உங்களுக்காக அவர் செய்ய போகிறார். உங்களுக்காக அவர் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறாரா? சிலவற்றை மாத்திரமல்ல, சில காரியங்களை மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார்? யாவையும் செய்து முடிக்க போகிறார். யாவையும் செய்து முடிப்பார். சில விஷயங்களை நாம் செய்ய ஆரம்பிப்போம், ஆனால் நம்மால் முடிக்க முடியாது, விட்டு விடுவோம். சிலர் நமக்கு வாக்கு பண்ணுவார்கள், நான் உங்களுக்காக இதை செய்கிறேன், செய்து முடித்து கொடுக்கிறேன் என்று. ஆனால் அவர்கள் செய்ய ஆரம்பித்தாலும் முடிக்காமல்
விட்டு விடுவார்கள், நமக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் செய்ய ஆரம்பித்தால் முடிக்காமல் விடவே மாட்டார். அவர் ஒரு காரியத்தை செய்ய துவக்கினால் அதை அவர் நிச்சயமாகவே முடிப்பார், ஆதியிலே விட்டுவிட மாட்டார். அங்கேதான் யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. நான் உனக்கு எதை சொன்னேனோ அதை செய்து முடிக்கிற வரை உன்னை கைவிடுவதில்லை யாக்கோபே. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சிலோவா ஊழியர்களின் சார்பாக நடத்தப்படுகிற உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிற நமக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். நமக்காக செய்வதற்கு நம்மை படைத்தவர் இருக்கிறார், நம்முடைய தகப்பன் இருக்கிறார், நம்முடைய அப்பா இருக்கிறார். அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் யெகோவா ஈரே, அவருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அவர் செய்வார், அவர் செய்து முடிக்க போகிறார். இந்த வசனத்தில் நிறைய பிரசங்க தலைப்புகள் இருக்கிறது. ஒன்று, எதையெல்லாம் கர்த்தர் செய்வார் என்று. இரண்டாவதாக, எப்பொழுது செய்வார். மூன்றாவதாக, அவர் செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும். நான்காவதாக, அவர் முடிப்பார் என்று சொன்னாரே, அந்த முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும். இப்படி நிறைய பிரசங்க தலைப்புகள் இந்த ஒரு வசனத்தில் இருக்கிறது. மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது ஒரு சின்ன வார்த்தை தான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆனால் இந்த சின்ன வார்த்தைக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிரசங்க தலைப்புகள், அதற்கு கீழாக நிறைய பிரசங்க குறிப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே ஒரு பிரசங்க தலைப்பை மாத்திரம் எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். நமக்காக கர்த்தர் என்ன செய்ய போகிறார். செய்வேன் என்று சொன்னார் அல்லவா, செய்து முடிப்பேன் என்று சொன்னாரே, நமக்காக அவர் என்ன செய்ய போகிறார். 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நமக்காக கர்த்தர் இந்த 2024ஆம் ஆண்டு செய்ய போகிற 3 காரியங்கள். கர்த்தர் எனக்காக என்ன செய்ய போகிறார். முதலாவதாக, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் வசனம் 18 மற்றும் 19. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18 and 19 வாசிங்க. நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தரங்களிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நிபந்தனை. தேவன் ஒரு நிபந்தனை கொடுக்கிறார். முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தின தோல்விகளை மறந்து விடுங்கள். முந்தின நாட்களிலே ஏற்பட்ட ஏமாற்றங்களை, தாழ்வுகளை மறந்து விடுங்கள். பழையவைகளை மறந்து விடுங்கள். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஒரு காலத்துல இப்படி இருந்தோமே, இந்த உயர்வில் இருந்தோமே, இப்ப கீழே வந்துட்டோமே. ஒரு காலத்துல நல்லா இருந்தோமே, இப்ப கீழே இறங்கிட்டோமே. முந்தினவைகளை நினைக்காது, பூர்வமானவைகளை சிந்திக்காது. முந்தின காலத்தில் ஏற்பட்ட தோல்விகளை மறந்து விடுங்கள். ஏனென்றால் கர்த்தர் என்ன செய்ய போகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா. ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் அதை அறியீர்களா என்று. நாம் அவரை அறிந்திருந்தால் அவர் செய்ய போகிற புதிய காரியத்தையும் நிச்சயமாகவே அறிவோம். நாம் 2 காரியங்களை மிக பிரதானமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, வேதத்தை அறிய வேண்டும். வேதத்தை நமக்கு கொடுத்தவரை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வேதமும் அறிந்திருக்க வேண்டும், வேதத்தை கொடுத்த அவரையும் அறிந்திருக்க வேண்டும். அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் அதை அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதாது? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திரங்களிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று.
பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார். தேவன் உங்களுக்காக இந்த ஆண்டில் செய்ய போகிற முதல் காரியம் என்னவென்றால், கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த புது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வாராக. இந்த புதிய 2024ஆம் ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வாராக. தேவன் செய்ய போகிற புதிய காரியம் என்னவென்றால், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திரங்களிலே ஆறுகளையும் கர்த்தர் உண்டாக்க போகிறார். இதுதான் கர்த்தர் செய்ய போகிற புதிய காரியம். வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவது ஒரு மனுஷனால் முடியாத காரியம். அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குவது ஒரு மனிதனால் முடியாது. முடியுமா? நம்மா முடியாது. வனாந்திரத்திலே வழியை உண்டாக்க எந்த ஒரு மனிதன் ஞானத்தினாலும் முடியாது. வழியை உண்டாக்கினாலும் கண்டுபிடித்தாலும் வனாந்திர காற்று அடித்து அந்த மணற்பரப்பெல்லாம் பரங்கி சிதறி வழியை மூடி மறைத்து விடும். கண்டுபிடிக்க முடியாது வனாந்திரத்தில். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். வழியை கண்டுபிடிக்க முடியாத இடத்திலே, வழிகள் ஏற்படுத்த முடியாத இடத்திலே கர்த்தர் பாதைகளை உண்டாக்குவாராம். அந்த வழிகளை உண்டாக்கி அந்த பாதையிலே கர்த்தர் நடத்துவார். எத்தனை வருஷம் நடத்தினாராம்? 40 ஆண்டுகள் நடத்தினார். ஆகையினால 136ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், வனாந்திரத்தில் நம்மை நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வனாந்திரத்திலே வழியை உண்டாக்கி அந்த வழியிலே தம்முடைய ஜனத்தை ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, நீண்ட 40 ஆண்டுகள், புருஷங்கள் மாத்திரம் 6 லட்சம், ஸ்திரீகள் பிள்ளைகள் என்று ஒவ்வொருவரையும் கர்த்தர் வனாந்திரத்திலே நடத்தினார். வனாந்திரத்திலே வழியை உண்டாக்கினார். வனாந்திரத்திலே மாத்திரமா வழியை உண்டாக்கினார், சமுத்திரத்தின் நடுவிலும் கர்த்தர் வழியை உண்டாக்கினார். அவாந்திர வெளியில ஆறுகளை கர்த்தர் உண்டாக்குகிறாராம். அவாந்திர வெளி, dry grounds, waste land, ஒன்றுக்குமே உதவாத இடம், காய்ந்து வறண்டு போன இடம். அதில் இருந்து தண்ணீர் கிடைக்குமா என்றால் முடியாத ஒரு விஷயம். எவ்வளவு ஆழம் தோண்டினாலும் அதில் இருந்து தண்ணீரை எடுப்பது முடியாத ஒரு விஷயம். பாழான இடம், ஒன்றுக்குமே உதவாத ஒரு இடம், வேஸ்ட் லேண்ட், ட்ரை கிரவுண்ட்ஸ், அதிலிருந்து ஒன்றுமே கிடைக்காது, வறண்டு போன இடம். அந்த அவாந்திர வெளியிலே ஆண்டவர் ஆறுகளை கர்த்தர் உண்டாக்குகிறாராம். ஆறுகளை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஒரு டம்ளர் தண்ணீர் அல்ல, ஒரு குடம் தண்ணீர் அல்ல, ஒரு டேங்க் லாரி தண்ணீர் கிடையாது, ஆறுகளையே கர்த்தர் உண்டாக்குகிறாராம். அந்த அவாந்திர வெளி முழுவதும் ஆறுகளாய் மாறி அந்த ஆறுகள் பல இடங்களுக்கு புறப்பட்டு போகும்படிக்கு அந்த அவாந்திர வெளி செழிப்பாய் மாறும்படி கர்த்தர் ஆறுகளை கர்த்தர் உண்டாக்குகிறார். மனுஷனால் இது கூடாதது, ஆனால் தேவனாலே இது கூடும். 1:37 வாசிக்கிறோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, வனாந்திரத்திலே கர்த்தர் ஆகாருக்கு ஒரு வழியை உண்டாக்கினார். துருத்தியில தண்ணீர் தீர்ந்து விட்டது, சாப்பிடுவதற்கு எதுவும் கிடையாது, குடிப்பதற்கு எதுவும் கிடையாது. பிள்ளை தண்ணீருக்காக அழுது சாகிற நிலைமையில இருக்கிறது. அம்பெறுகிற தூரத்திலே போய் சத்தமிட்டு அழுதார். அப்பொழுது ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அவர் ஒரு நீரூற்றை வனாந்திரத்திலே கண்டார். அந்த வனாந்திரத்திலே ஒரு வழியை கர்த்தர் ஆகாருக்கு உண்டாக்கினார். அவளும் பிழைத்தால், அவருடைய சந்ததியும் பிழைத்தது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆகார் சத்தமிட்டு அழுதால், ஆனால் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். சத்தமிட்டு அழுதது ஆகார், ஆனால் கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். எப்பொழுதுமே ஆண்டவர் பிள்ளைகளின் சத்தத்தை கேட்பதிலே ஒரு பிரியம் கொள்கிறவர். அதனால சிறு பிள்ளைகளை என்னிடத்திற்கு வருகிறதற்கு தடை பண்ணாதீர்கள், அவர்களுக்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வனாந்திரத்தில் ஆகாருக்கு ஒரு வழியை உண்டாக்கினார். அந்த அவாந்திர வெளியிலே தண்ணீர் கிடைக்காத நிலையிலே ஒரு நீரூற்றையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார்.
அவளும் பிழைத்தால் பிள்ளையும் பிழைக்கும்படி செய்தார். கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். உங்களுக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வாராக. ஆகையால்தான் வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, சிங்காசனத்தின் மேலே வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சகலத்தையும் கர்த்தர் புதிதாக மாற்றுகிறார். சகலமும் புதிதாக மாறப் போகிறது. பழையவைகள் ஒழிந்து போக போகிறது. எல்லாம் புதிதாக மாறப்போகிறது. இந்த சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் சர்வ வல்லமை படைத்த தேவனாய் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்தவராய் காணப்படுகிறார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இதோ என்கிற அந்த தமிழ் வார்த்தை இருக்கிறது, அதுல ஒரு நல்ல அர்த்தங்கள் நிறைந்திருக்கிறது. ஆகையினால்தான் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், அவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இதோ அந்த வார்த்தையிலே தேவன் வைத்திருக்கிற அர்த்தங்கள் நேராக அது இப்பொழுது நிறைவேறுகிற வார்த்தை, அது வேகமாய் நிறைவேறுகிற வார்த்தை. ஆகையால் ஆண்டவர் சொன்னார், இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே, இன்றைக்கு என்ற வார்த்தை காட்டிலும் இப்பொழுது என்ற அந்த வார்த்தை ஆழமான வார்த்தை. ஆகாய் 2:19 வாசிக்கிறோம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று என்ற வார்த்தை. ஆனால் இப்பொழுது என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது அடியேன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இப்பொழுதே, நீங்கள் பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற இப்பொழுதே அது தோன்றும். கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் புதிதாக மாற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ தேவன் செய்வார். அவைகள் எல்லாம் புதிதாக மாறப்போகிறது. புதிதாக மாறப்போகிறது. ஒரு சின்ன நாட்டை ஆண்டு வந்த ஒரு ராஜா ஒரு நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த பர்டிகுலர் டேட் மார்னிங் டு ஈவினிங் டைம் இந்த ஊர் மக்கள் யார் வேண்டுமானாலும் என்னுடைய அரண்மனைக்கு வரலாம். அரண்மனை கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். உள்ளே வந்து நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இடங்களை சுற்றி பார்க்கலாம். அரண்மனைக்கு உள்ளே வரலாம். அரண்மனைக்கு வெளியில இருக்கக்கூடிய தோட்டங்களுக்கு, நீரூற்றுகளுக்கு போகலாம். அரண்மனையில வளர்க்கிற சின்ன சின்ன பிராணிகள், குருவி கூட்டங்கள், கிளி கூட்டங்கள், தண்ணீரில இருக்கக்கூடிய வாத்துக்கள், இவைகளை எல்லாம் நீங்கள் பார்த்து மகிழலாம். அரண்மனைக்கு உள்ளாக வரலாம். இருக்கிற பிரம்மாண்டங்களை எல்லாம் பார்க்கலாம். சில இடங்களிலே பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு வேண்டிய பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். உங்களை யாரும் தடை பண்ண மாட்டாங்க. எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஊர் மக்களுக்கு ஒரே சந்தோஷம். எப்ப அந்த டேட் வரும், எப்ப அந்த டேட் வரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. கடைசியா அந்த டேட் வந்துடுச்சு. நிறைய பேர் நைட்டு முழுக்க தூங்காம காலையில எழுந்து கேட்டுக்கு முன்னாடி, அரண்மனை வாசலுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. ராஜா சொன்ன அந்த டைம் வந்தது. அந்த காவல்காரர்கள் அந்த அரண்மனையின் பிரம்மாண்டமான அந்த என்ட்ரன்ஸ் கேட்டை திறந்தாங்க. அடிச்சு குடிச்சு உள்ள ஜனங்க போனாங்க. இது வரைக்கும் தூரத்திலிருந்து பார்த்த அரண்மனையை, வெளியே இருந்து பார்த்த அரண்மனையை இப்பொழுது முதல் முறையாக பக்கத்துல இருந்து, கிட்ட இருந்து பார்த்து அவர்கள் பிரமித்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். இந்த இடத்தையெல்லாம் சுற்றி பார்ப்பதற்கு ஒரு நாள் போதாதே, ஒரு வாரம் தேவை போல இருக்கு. அவ்வளவு பெரிய இடம், விஸ்தாரமான இடம். எல்லாரும் சந்தோஷமா அங்கங்க சுற்றி திரிந்தார்கள், இலைப்பாயினார்கள். அங்கங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தின்பண்டங்களை எடுத்து சாப்பிட்டார்கள். அரண்மனைக்கு உள்ளே போனார்கள். அந்த அரண்மனையின் பிரம்மாண்டத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ராஜா சொன்ன அந்த இடத்துல பொருட்கள் நிறைய வைக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு என்னென்ன பொருள் தேவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்கள். தூக்கி கொண்டு சுமக்க முடியாமல் எல்லாரும் சுமந்து கொண்டார்கள். அரண்மனையை விட்டு அவர்கள் வெளியே புறப்படுகிற நேரம் வந்தது. எல்லாரும் தங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. ஒரே ஒரு மனுஷன் எந்த ஒரு பொருளையும் எடுக்காம அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தான்.
ராஜா பார்த்துட்டே இருந்தாரு. அந்த உச்சி மாடத்துல இருந்து எல்லாரும் அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் எடுக்கிறாங்க. இவன் மட்டும் எதையும் தொடர, எதுவுமே பெரிய இன்ட்ரெஸ்டா அவன் பார்க்கல. மற்றவங்க ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க, ஆனா இவன் சாதாரணமா பாக்குறான். மற்றவர்கள் தங்களுக்கு இது வேணும் அப்படின்ட்டு வேகமா எடுத்துக்கிறாங்க. இவன் எதையுமே கண்டுக்கல, கூட இல்லையே. இவன் ஏன் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறான்? காவல்காரர்களை அனுப்பி விசாரிக்க சொன்னான். அப்ப அவன் சொன்னா, எனக்கு இது மேலதான் ஆசை கிடையாது, எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை? ராஜா என் வீட்டுக்கு வரணும். இந்த டைம்ல இருந்து இந்த டைமுக்குள்ள ஜனங்க கேட்கறது நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு சொன்னாருல்ல, நான் கேட்கிறேன். ராஜா என் வீட்டுக்கு வரணும். இதுதான் ஒரே ஒரு வேண்டும். ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. யாருமே கேட்காதது என் கேட்கிறானே அப்படின்ட்டு. சரி, வீட்டுக்கு தானே வரணும்னு ஆசைப்படுறான், வந்துடலாம். 1 மணி நேரம் நான் வீட்டுல நான் இருக்கிறேன். அவனுக்கு பெரிய சந்தோஷம். ராஜா ஒத்துக்கிட்டாரு என் வீட்டுக்கு வரதுக்கு. அடுத்த நாள் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. மந்திரிகள் எல்லாம் போய் பார்த்தாங்க. ராஜா போக போகிற அந்த மனுஷனுடைய வீடு எங்க இருக்கு, எப்படி இருக்கு போய் பார்த்தா அந்த ஏரியா ரொம்ப ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிதாக இல்லை. ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, லைட் வசதி கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன வீடுகளா இருந்தது, குப்பையும் கூடமுமா கடந்தது. இந்த மனுஷனுடைய வீடு ஒரு சின்ன குடிசையா இருந்தது. மந்திரிகளுக்கு கையை கசைச்சு இருந்தாங்க. என்னடா இந்த இடத்துக்கு எப்படி ராஜா கூட்டிட்டு வருது? சரி, ஓகே, வேலையை ஆரம்பிக்கலாம். ராஜா வரன்னு சொல்லிட்டாரு. ராஜா வர ஏரியா இப்படி இருக்க கூடாது, ஏரியாவை தலைகீழ மாற்றணும். ரோடு வசதிகள் எல்லாம் போட்டாங்க, ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் போட்டாங்க, தண்ணி வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. எங்கெல்லாம் குப்பை இருந்தத எல்லாம் கிளீன் பண்ணாங்க, பார்க் எல்லாம் போட்டாங்க. அந்த ஏரியாவே அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாறிடுச்சு. மனுஷனுடைய வீடை பார்த்தீங்க அப்படின்னா அழகா அந்த குடிசையை தூக்கிட்டு அந்த ஏரியால இவனுக்கு பெரிய வீடு கட்டினாங்க. ராஜா வரப்போகிற வீடு 1 மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பெரிய வீடா இருக்கணும் அப்படின்ட்டு நல்ல பெருசா வீட்டை வேகமா ஆட்களை வைத்து கட்டினார்கள், கட்டி முடித்தார்கள். வீட்டுக்குள்ள பொருள் இல்லையே, எல்லா பொருளையும் கொண்டு வந்து இறக்கு, சோஃபா செட்ல இருந்து எல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. 1 மணி நேரம் ராஜா இருந்தாலும் அவர் தங்குறதுக்கு, உட்கார்றதுக்கு, குடிக்கிறதுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. எல்லாமே புதுசா மாறிடுச்சு. ராஜா வந்தார். அவர் சொன்னபடி அந்த 1 மணி நேரம் அவரோட வீட்டுல இருந்தார். அவனுக்கு சந்தோஷம். ராஜாவும் சந்தோஷமா திரும்பி போனார். ஒரே ஒரு வார்த்தை, நீங்க என் வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதான். போகும்பொழுது நாம் அதுதான் சொல்ல போகிறோம், ஆண்டவரே, நீர் என்னோடு கூட என் வீட்டிற்கு வருவீராக. அவர் வந்தால் சகலத்தையும் புதிதாக்குவார். நம்ம பிடிக்க வேண்டிய ஆளை கரெக்டா பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவர் சகலத்தையும் புதிதாக மாற்றுவார். தேவன் புதிய காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தர் எனக்காக இந்த மாதத்தில், இந்த 2024ஆம் ஆண்டில் புதிய காரியத்தை செய்து முடிப்பார். இரண்டாவதாக கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? 136ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 136ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் ஒருவராய் நின்று, அவர் தனித்து ஒருவராய் இருக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நீங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் அவர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். அந்நிய தேவர்கள் அவரோடு கூட இல்லை. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவராய் இருந்து செய்கிறார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அவர் ஒருவராய் இருக்கிறார். அந்த ஒருவர் என்ன செய்கிறார்? பெரிய அதிசயங்களை அவர் செய்கிறார். பெரிய அதிசயங்களை செய்கிறார். 40 நாட்களுக்கு முன்பாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினோம். அப்போ ஒரு வசனம் அடிக்கடி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும், நம்ம காதுல கேட்போம். அந்த வசனம் ஏசாயா 9:6. அவர் நாமம் அதிசயமானவர். மனோவா என்ற ஒரு புருஷன் தேவதூதனானவரை பார்த்து கேட்கிறார், ஐயா, நீர் எங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த பிள்ளையை இப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஆலோசனையை கொடுத்து
இவைகள் எல்லாம் நடைபெறும் பொழுது நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமம் என்ன என்று நீ கேட்பானேன், அது அதிசயம் என்று சொன்னார். அவர் நாமம் அதிசயமானவர். அவர் செய்ய போகிற காரியங்களும் அதிசயமானவைகளாக தான் இருக்க போகிறது. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை அவர் செய்கிறார். அதிசயங்களை செய்கிறார். சிறிய அதிசயம் கிடையாது, பெரிய அதிசயங்களை செய்கிறார். ஆண்டவர் நமக்கு சிறிய அதிசயங்களை செய்தாலே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். வெளிச்சமே இல்லாத இடத்துல ஒரு சின்ன ஜன்னலை திறந்தாலே போதும், கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் காற்று வரட்டும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கிற நமக்கு ஒரு பெரிய கதவையே திறந்து முழு வெளிச்சம் முழு காற்று உள்ளே வரும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு சிறிய அதிசயங்களை செய்தாலே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், சிறிய அதிசயம் அல்ல, உனக்கு நான் செய்ய போகிறவைகள் பெரிய அதிசயங்களாய் இருக்க போகிறது. ஏனென்றால் அவர் பெரியவர். சமாரியா ஸ்திரியை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இந்த கிணற்றை உனக்கு கொடுத்த யாக்கோபை காட்டிலும் நான் பெரியவர். சமாரிய ஸ்திரீக்குள்ளாக என்ன எண்ணமோ, இந்த கிணற்றை எங்களுக்கு கொடுத்த யாக்கோபு தான் பெரியவர். அவள் கேட்கிறாள், இந்த கிணற்றை எங்களுக்கு கொடுத்த யாக்கோபை காட்டிலும் நீர் பெரியவரா? உண்மைதான், இந்த கிணற்றை கொடுத்த யாக்கோபை காட்டிலும் அவர் பெரியவர். தென்தேசத்து ராஜஸ்ரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்கும்படி பூமியின் எல்லைகளில் இருந்து புறப்பட்டு வந்தார். இந்த சாலமோனிலும் பெரியவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவின் இருக்கிறார். தேவாலயத்திலும் பெரியவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவ்வளவே ஒன்றியவன் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே, அவர் அதிசயமானவராய் இருக்கிறபடினாலே அவர் பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார். அதிசயங்களை செய்வார். கர்த்தர் உங்களுக்காக முதலாவதாக புதிய காரியத்தை செய்வார். இரண்டாவதாக கர்த்தர் உங்களுக்காக அதிசயங்களை செய்ய போகிறார். அதிசயங்களை செய்ய போகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்க தேசத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். மூத்த மகளுடைய பெயர் டெய்சி, இளைய மகளுடைய பெயர் ஆண்ட்ரூ. ஆண்ட்ரூ என்கிற அந்த சிறுவனுக்கு மூளை பகுதியிலே சில பலவீனங்கள், நோய் தாக்கப்பட்டு முற்றிலும் பலவீனம் அடைந்தான். ஸ்கூலுக்கு போக முடியாதில்லை. பெற்றோர்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பணத்தை செலவழிச்சு பல ஹாஸ்பிட்டல்ஸ், பல டாக்டர்ஸ், பல ட்ரீட்மெண்ட் கொண்டு போனார்கள். ஆனால் ஒரு சொல்யூஷன் அவர்களுக்கு கிடைக்கல. யாரும் ஒரு ஹோப் கொடுக்கல, அந்த பிள்ளைக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கைவிட்டார்கள். பிள்ளை வீட்டுல பலவீனமாய் படுத்துக் கொண்டிருக்கிறது. இனி என்ன செய்வது என்று பெற்றோர்களுக்கு தெரியல. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறது, எந்த டாக்டர் கிட்ட போறது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது, ஒன்றும் புரியாமல் ஒரு ராத்திரி நேரம் பேசிக் கொள்கிறார்கள். இனி பிள்ளை கிடைக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால்தான் உண்மை என்று. பக்கத்து வாசல் இருந்து அந்த பெண் டெய்சி இந்த வார்த்தையை கேட்டு விட்டாள். அவருடைய வயதுக்கு அவளுக்கு இருந்த அந்த ஒரு சின்ன அறிவுக்கு அவள் புரிந்து கொண்டது, தம்பி கிடைக்கணும் அப்படின்னா அதிசயம். அப்ப அதிசயம் இருந்தால் தம்பி கிடைத்து விடுவான் என்று அந்த சின்ன பெண் அவளுக்கு இருக்கிற அந்த அறிவுக்கு வயதுக்கு அப்படி புரிந்து கொண்டால், அப்படியாகிலும் தம்பி கிடைக்கணும். காலையில எழுந்த உடனே அவள் சேர்த்து வைத்த அந்த சேவிங்ஸ் அந்த பாக்ஸ்ல உடைச்சு உள்ள இருக்கக்கூடிய காசெல்லாம் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்புக்கு ஓடி போனால் அந்த கடைக்காரனை பார்த்து கேட்டால், எனக்கு ஒரு அதிசயம் வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரன் மற்ற கஸ்டமர்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தார், கவனிச்சுட்டு இருந்தார். இவள் 2-3 முறை கேட்டால், ஐயா எனக்கு ஒரு அதிசயம் வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டார். அங்க ஒரு டாக்டர் ஒருவர் இருந்தார் மெடிக்கல் ஷாப்ல. யாருமே கேட்காத வித்தியாசமான ஒரு மெடிசன் இந்த பெண் கேட்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கூப்பிட்டார். என்னமா வேணும் உனக்கு? ஐ நீட் ஒன் மிராக்கிள். காசு வச்சிருக்கிறேன், கடைக்காரர்கிட்ட எனக்கு வாங்கி கொடுங்க, அதிசயம் வேணும் அப்படின்ட்டு.
உன் பிரச்சனை என்ன அப்படின்ட்டு அந்த டாக்டர் கேட்கும்போது தான் சொன்னார், என் தம்பி பேரு ஆண்ட்ரூ, அங்க மூளை பகுதியில் சில பாதிப்புகள், ஸ்கூலுக்கு போகல, ரொம்ப மாசமா வீட்டிலே இருக்கிறான். எங்க அப்பா அம்மா நிறைய கஷ்டப்பட்டாங்க, எங்கெங்கே கூட்டிட்டு போனாங்க, எவ்வளவு செலவு பண்ணாங்க, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நைட்டு பேசிக்கிட்டாங்க, அதிசயம் இருந்தா தம்பி கலைச்சிருவாங்க. அதனால நான் சேவிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், இதை வச்சுக்கிட்டு இந்த கடைக்காரர் கிட்ட அந்த ஒரு மிராக்கல் மெடிசனை வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு சொன்னான். டாக்டர் கேட்டார், உன் கையில எவ்வளவு காசு வச்சிருக்க? அவர் சொன்னார், $1.12 வச்சிருக்கேன். $1.12 வச்சிருக்கேன். நமக்கு அந்த $1.12 அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இப்போ $1 அப்படின்னா இன்னைக்கு ரேட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 86 rupees இருக்கலாம். ஆனா அவளுக்கு அந்த $1.12 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பணம் மாதிரி. நான் $1.12 வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். லட்சக்கணக்கில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி. அந்த டாக்டர் சொன்னார், அதிசயத்துக்கு தேவையான சரியான காசை தான் நீ வச்சிருக்கிற, என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்ட்டு சொன்னார். அவரை அவரோட வீட்டுக்கு கூட்டி கொண்டு வந்தான். பெற்றோர்களை பார்த்து பேசி அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவரோட டாக்டர் அப்படின்னு. அப்பா அம்மா நினைச்சிட்டாங்க, எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்தாச்சு, அதுல நீங்களும் ஒருத்தர், சரி பார்த்துட்டு போங்க பையன், செக்அப் பண்ணிட்டோம். பையனை பார்த்தாரு, ஹிஸ்டரி படிச்சாரு. தன்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வரவழைத்தார். அந்த ஆம்புலன்ஸ்ல ஏற்றிக்கொண்டு தன்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிஷன் பண்ணி அங்கே மறுபடியும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து கரெக்டாக டயக்னைஸ் பண்ணி இதுதான் பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சு ஒரு சர்ஜரி பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சர்ஜரி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சர்ஜரி பண்ணார். சர்ஜரி சக்சஸ், பையன் கழிச்சுக்கிட்டான். அப்போ அந்த பேரண்ட்ஸுக்கு நம்பவே முடியல. எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம், எத்தனையோ டாக்டர் கிட்ட போயிட்டோம், இவர் எப்படி மறைஞ்சிருந்தார், எப்படி இவரை மிஸ் பண்ணோம், ஆனா இவர் கரெக்டா கண்டுபிடிச்சு கரெக்டா சர்ஜரி பண்ணி பையனை காப்பாத்திட்டாரே. ஒரு பக்கம் ஆச்சரியம், டிஸ்சார்ஜ் ஆகிற டைம் வந்துடுச்சு, சந்தோஷம், பையன் கிடைச்சிட்டான், வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறான், நம்ம ஸ்கூலுக்கு சேர்த்துலாம், படிக்க வச்சிடலாம். இன்னொரு பக்கம் பயம், எவ்வளவு ஃபீஸ் ஆகுமோ தெரியலையே, எவ்வளவு கேட்க போறாரு தெரியலையே. இவர் பாட்டுக்கு வந்தாரு, செக் பண்ணாரு, ஆம்புலன்ஸ் போன் பண்ணாரு, பையனை ஏத்தினாரு, கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு, சர்ஜரி பண்ணிட்டாரு, எவ்வளவு ஃபீஸ் ஆகும். தயங்கி டாக்டர் ரூம்குள்ள போனாங்க. டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ், பையனை நீங்க காப்பாத்திட்டீங்க, நீங்க கடவுள் மாதிரி. நாளைக்கு டிஸ்சார்ஜ் சொன்னாங்க, நாங்க இன்னைக்கு பே பண்ணணும். எவ்வளவு நாங்க பே பண்ணணும்? அப்ப அந்த டாக்டர் சொன்னாங்க, நீங்க எதுவுமே பே பண்ண வேண்டாம், உங்க பொண்ணு இந்த சர்ஜரிக்கு வேண்டிய அந்த ஃபீஸை $1.12 எனக்கு கொடுத்துட்டா, எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு அதிசயம் வேண்டும். அந்த சிறு பெண் என்ன கேட்கிறோம் என்று தெரியாமல், யாரிடத்துல கேட்கிறோம் என்று தெரியாமல் கேட்டால், என்ன கேட்கிறோம் என்று தெரியாமல் கேட்டவளுக்கே ஒரு அதிசயம் நடக்குமானால், கேட்கக்கூடாத இடத்துல கேட்டவளுக்கே ஒரு அதிசயம் நடக்குமானால், நாம் யாரிடத்துல கேட்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் அதிசயமானவர். இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம், Lord, I need one miracle. இந்த விஷயத்துல எனக்கு ஒரு அதிசயம் வேண்டும். பிரியமானவர்களே, எந்த விஷயத்தில் நீங்கள் அற்புதம் நடைபெற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த குறிப்பிட்ட விஷயத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்வாராக. உன் இருதயம் அதிசயப்பட்டு அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வசனம் இங்க இருக்கு பேனர். நீங்க 7:15 உண்மைதான், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணும். உன்னுடைய சொந்த கண்கள் அதிசயங்களை காண போகிறது. உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறார். யோபு பக்தன் சொல்லுகிறார், யோபு 5:9 மற்றும் 9:10, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆச்சரியமானவர்களை, எண்ணி முடியாத அதிசயங்கள், கவுண்ட்லெஸ் மிராக்கிள்ஸ். ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துக்கப்பட்ட நாட்களை எண்ணி விடலாம், ஆனால் சந்தோஷமான நாட்களை எண்ண முடியாத அளவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார்.
பலவீனப்பட்ட சுகவீனப்பட்ட நாட்களை எண்ணி விடலாம். ஆனால் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ போகிற நாட்களை நாம் எண்ண முடியாத அளவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் எண்ணி விடலாம். ஆனால் தேவன் செய்ய போகிற அதிசயங்களை எண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள். வேத வல்லுநர்களின் கூற்றின்படி யோபு ஒரு பலவீன பாடுகளின் பாதையை கடந்து போனது ஒரு 9 மாதங்கள் என்று சொல்லுகிறார். அந்த கொஞ்சம் மாதங்களை கொஞ்ச நாட்களை எண்ணி விடலாம். ஆனால் அதற்கு அடுத்ததாக பூரண வயதுள்ளவராய் இருந்தாரே அந்த நாட்களை எண்ண முடியாது. 4 தலைமுறைகளை கண்டாரே அந்த நாட்களை எண்ண முடியாது. நீண்ட ஆயுளோடு கூட இருந்த பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டாரே அந்த நாட்களை எண்ண முடியாது. இந்த கொஞ்ச சாம்பலிலே இருந்த நாட்களை எண்ணி விடலாம். ஆனால் தலைமுறையாக அவர் வாழ்ந்த அந்த நாட்களை எண்ண முடியாது. எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். இந்த வருஷத்தின் முடிவிலே நீங்களும் சொல்லுவீர்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயம். என்ன செய்ய போகிறார்? அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார். ஒரு பாடலை பாடலாமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் அதற்கான செய்யுமே. ஒரு அற்புதம் அதற்கான செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தழும்புகளா சுகமாக்கினே என்றவர் நீர்தானே இயேசையா. தழும்புகளா சுகமாக்கினே என்றவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் அதற்கான செய்யுமே. ஒரு அற்புதம் அதற்கான செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறார். கர்த்தர் உங்களுக்காக புதிய காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்களுக்காக அதிசயங்களை செய்வார். மூன்றாவதாக தேவன் உங்களுக்காக என்ன செய்ய போகிறார்? யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் தன்னுடைய இரக்கத்தை
ஆச்சரியமாய் தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் உணர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். முதலாவதாக அதிசயங்களை செய்கிறார். முதலாவதாக புதிய காரியத்தை செய்கிறார். இரண்டாவதாக அதிசயங்களை செய்கிறார். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் கிரகிக்க கூடாத காரியங்கள் நம்மால் கிரகிக்க முடியாது. தேவன் உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கிரகிக்க வேண்டும் என்று நினைத்தால் கிரகிக்க முடியாது. அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஆகையால் யோபு சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியவே முடியாது, எண்ணி பார்க்க முடியவே முடியாது, கிரகிக்க முடியாது. ராத்திரி நேரம் கூடாரத்துக்குள்ளாக இருந்த ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிட்டார், நீ வெளியே வா. நீ கூடாரத்துக்குள்ளேயே இருந்தா உன் பிரச்சனை தான் யோசிப்ப, இல்லாதவைகளை தான் நீ நினைத்து கொண்டிருப்பான். எல்லாம் இருந்தாலும் இல்லை இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உன்னை ரொம்ப டாமினேட் பண்ணும். நீ வெளியே வா, முதல்ல நீ கூடாரத்துக்குள்ளேயே இருக்காங்க, கூடாரத்துக்குள்ளாக இருக்காங்க, வெளியே வா. சிலர் அந்த கூடாரத்துமே போதும், அங்கேயே தங்கிடலாம், அதுக்குள்ளேயே இருந்தெல்லாம் நினைப்பாங்க. ஏதோ சொன்னார்ல, ஆண்டவரே இங்கே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடலாம், இங்கேயே இருந்தெல்லாம் கீழே போக வேண்டாம். இந்த கூடாரத்திலேயே தங்கிடணும் அப்படின்ட்டு நீ நினைக்காது. உனக்கு ஒரு மேல் வீட்டறை இருக்கிறது. 120 பேருக்கு நடுவிலே முதல் சிஷ்யனா எழுந்து நீ பிரசங்கிக்க வேண்டும். இந்த கூடாரமே போதும் அப்படின்ட்டு நீ நினைக்காத. நீ முதல்ல வெளியே வா, இந்த கூடாரம் அப்படின்னு நினைக்காத. வானத்தை அண்ணாந்து பாரு. ஊரே தூங்கி கொண்டிருக்கிறது, அமைதியான நேரம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அந்த இருட்டு நேரத்தில் வானத்தை அண்ணாந்து பார். சூரியன் இல்லாமல் இந்த இருட்டு வானத்திலே நட்சத்திரங்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்தது. அந்த நட்சத்திரங்களை பார். நட்சத்திரங்களை பார்த்தார். தலையை உயர்த்தி பார்த்து இந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, நட்சத்திரங்களை என்ன ஆபிரகாம் முயற்சி செய்திருந்தாலும் தோற்று போயிருப்பார். மொட்டை மாடிக்கு நம்ம போறோம், உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு நீங்க போய் அந்த நைட் டைம் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீங்க, நிறைய நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்கள் உங்களால கவுண்ட் பண்ண முடியுமா? நம்ம சின்ன தலைக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சின்ன ஏரியாவில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் கவுண்ட் பண்ண நம்மால முடியும். ஆனால் அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் அவர் பெயரிட்டு அழைக்கிறாராம். அந்த நட்சத்திரங்களின் லெக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் பெயரிட்டு இருக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அவர் அழைக்கிறாராம். நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் முடியாது, அதிசயங்களை என்ன கூடுமானால் என்ன முடியாது. அதே போல கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஆராய்ந்து பார்க்க முடியாது. இது எப்படி நடந்தது நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாத அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய போகிறார். ஐயா, இந்த காரியம் நடைபெற வேண்டும், ஆனா எப்படி நடக்கும் எனக்கு தெரியல, கர்த்தர் தான் செய்யணும், அவர் செய்ய போகிறார். அவர் அதை செய்யும் பொழுது இது எப்படி நடந்தது என்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்க போகிறது. நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன மூளையில, நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் அறிவினாலே, நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் அனுபவத்தினாலே தேவன் செய்ய போகிற காரியங்கள் கிரகிக்க முடியாதவைகளை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டு, நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய மூளைக்கு அப்பாற்பட்டு எப்படி நடந்தது என்று புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் கிரகிக்க கூடாத காரியங்களை எல்லாம் அவர் செய்கிறார். நம்மால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, கிரகிக்கவே முடியாத அளவுக்கு, எப்படி நடந்தது என்று கிரகிக்க முடியாத அளவுக்கு
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் நடைபெற வேண்டும். அதை யார் செய்ய போகிறார்கள்? அது எப்படி நடக்கும்? இது நடந்தால் அது ஒரு பெரிய மிராக்கிள், அவ்வளவுதான். அந்த காரியம் கிரகிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனத்தில் ஒரு அழகான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பகல் நேரம் கெனசரேத் கடல் அருகே இயேசு வந்தார். திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படிக்கு அவரிடத்திலே நெருங்கினார்கள். இந்த ஜனங்களை உண்மையாகவே பாராட்ட வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த ஜனங்கள் தங்களுடைய தேவைக்காக ஆண்டவரிடத்தில் வரவில்லை, தங்களுடைய வயிற்றுக்காக ஆண்டவரிடத்தில் வரவில்லை, ஆகாரத்துக்காக இல்லையென்றால் உலக தேவைகளுக்காக, அடுத்த வேலை காரியத்திற்காக ஆண்டவரிடத்தில் வரவில்லை. அவர்கள் ஆண்டவரிடத்தில் வந்ததிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. வசனத்தை கேட்க வேண்டும். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்க வேண்டும். வசனத்தை கேட்கும்படிக்கு அவரிடத்தில் நெருங்கினார்கள். இந்த வருஷத்திலே நாம் இன்னும் அவரிடத்திலே நெருங்க போகிறோம். இன்னும் அவரிடத்துல கிட்டி சேர போகிறோம். பழைய பாட்டு இருக்குல்ல, இன்னும் கிட்டி சேர வேண்டும் நாடா. இன்னும் ஆண்டவரிடத்துல கிட்டி நெருங்க போகிறோம். ஏனென்றால் வசனத்தை கேட்கும்படி அங்கு 2 படகுகளை கண்டார். அதில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடைய படகு. பேதுரை பார்த்து சொல்லுகிறார், கரையிலிருந்து படகை சற்று தள்ளி நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டார். இப்பொழுது அந்த படகிலே உட்கார்ந்து இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் பிரசங்கம் பண்ணி முடித்த பிற்பாடாக பேதுரு என்ன நினைத்து கொண்டிருப்பார்? அவர் பிரசங்கம் பண்ணி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் படகை மறுபடியும் கொண்டு வந்து கரையில கட்டி சேஃப்டி பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம். ஆனால் பேதுரு நினைத்ததற்கு மாறாக இயேசு சொல்லுகிறார். ஏனென்றால் அது ஒரு வசனம், ஏசாயா 55:8-9, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளின் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேதுருவே, நீ நினைக்கிறது ஒண்ணு, வீட்டுக்கு போகலாம், படகை கரைக்கு கொண்டு வந்து கட்டி வச்சிருந்தான். ஆனால் ஆண்டவருடைய நினைவு வேற. இந்த படகை ஆழத்திலே கொண்டு போக வேண்டும். உன் நினைவு என் நினைவு அல்ல, என் வழிகளும் வழிகள் அல்ல, உயர்ந்த நினைவுகளை வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த பகல் நேரம் இந்த சிலோவாம் மினிஸ்ட்ரி சார்பாக நடத்தப்படுகிற இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தர் உயர்ந்த நினைவுகளை வைத்திருக்கிறார். உயர்ந்த வழிகளை அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் காணும்படிக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் மிக அதிகமாய் கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை காட்டிலும் மிக அதிகமாய் கர்த்தர் செய்ய போகிறார். உயர்ந்த வழிகளை உங்களுக்கு வைத்திருக்கிறார். பெரியமானவர்களே, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுகிறார். பேதுரு சொல்லுகிறார், ஐயரே, நாம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஒன்றாகிலும் அகப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். வலையை போட்டான். வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தான். அவரால் நம்ப முடியல. ஆச்சரியம். எப்படி நடந்தது? முடியல. தேவ மீன் எப்படி கிடைக்கும்? ஆச்சரியப்பட்டான். வலை கிழிந்து போகத்தக்கதாக, கிழிந்து போகவில்லை, ஆனால் கிழிந்து போகத்தக்கதாக. படகு அமிழத்தக்கதாக, அமிழ்ந்து போகவில்லை, ஆனால் அமிழத்தக்கதாக. வலையும் நிரம்பி படகும் நிரம்பிடுச்சு. கூட்டாளிக்கு சைகை காட்டுற, வந்து எனக்கு உதவி செய். 2வது படகு, அந்த படகையும் நிரப்பினார்கள். பேதுருக்கு ஆச்சரியம். ஆச்சரியப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் பாவியான மனுஷன், இது என்னை விட்டு போய்விடும். ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பார். கர்த்தர் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். தேவனுக்காக நீங்கள் மனிதர்களை பிடிப்பீர்கள், ஆத்துமாக்களை சம்பாதிப்பீர்கள். இது முதல் இந்த வருஷத்திலே நீங்கள் ஆத்துமாக்களை சம்பாதிப்பீர்கள். தேவனுக்கு என்று ஆத்துமாக்களை சம்பாதிக்க போகிறீர்கள். மனுஷர்களை பிடிப்பீர்கள். கிரகிக்க முடியாத காரியம். பகல் நேரத்திலே கெனசரேத் கடலை பொறுத்தவரை பகல் நேரத்தில் மீன்களை பிடிக்க முடியாது.
ஆனால் எது முடியாது அதை முடிய செய்கிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்களுடைய வாழ்க்கையில் எது முடியாதோ அதை கர்த்தர் முடிய செய்ய போகிறார். கிரகிக்க முடியாத காரியங்கள், எப்படி நான் ராம் முழுவதும் தேடி போய் கிடைக்காத மீன்கள், இந்த ஒரு வலையில ஃபர்ஸ்ட் டைம் அந்த வலையை பகல்ல வீசுறாரு, உடனே வந்துருச்சு. நான் நிறைய முறை ட்ரை பண்ணேன், தோத்து போனேன். ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கு எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு. காரணம், அவருடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். முந்தின நாள் இரவு பேதுரு தன்னுடைய சுய முயற்சியின்படி வலையை போட்டார், சுய ஞானத்தின்படி வலையை போட்டார், தன்னுடைய அனுபவத்தின்படி வலையை போட்டார். இந்த கடலை குறித்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவின்படி வலையை போட்டார், காற்றை குறித்து நிதானித்து அதன்படி வலையை போட்டார். மீன்கள் எந்த நேரத்தில் மேலே வரும், எந்த இடத்துல அது மிதக்கும், எந்த இடத்துல தங்கும், அதன்படி அவர் வலையை போட்டார். ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது வார்த்தையின்படி வலையை போட்டால் எல்லாம் கிடைத்து விடுகிறது. சுய முயற்சினாலே வலையை போட்டால் ஒன்றும் கிடைக்காது. நமக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தினால் ஞானத்தினால் வலையை போட்டால் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் வார்த்தையின்படி வலையை போடும் பொழுது, நெக்ஸ்ட் மந்த் பப்ளிக் எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்கிறது. வார்த்தையின்படி பிள்ளைகள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு அடுத்ததாக அவர்கள் வலையை போடும் பொழுது, ஒவ்வொரு சப்ஜெக்டையும் படிக்கும் பொழுது கர்த்தர் பிள்ளைகளுக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை தந்தருள்வாராக. அதனால இந்த எக்ஸாம் டைம்லயும் பிள்ளைகளை பைபிள் படிக்கிறதுக்கு நம்ம உற்சாக படித்துட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட படிக்கும் பொழுது வார்த்தையின்படி அந்த வார்த்தையை பேஸ் பண்ணி வலையை வீசும் பொழுது, சப்ஜெக்ட படிக்கும் பொழுது தேவன் நிரம்பி வருகிற ஆசீர்வாதங்களை தருவாராம். பேதுருவால் நம்பவே முடியல, ஆச்சரியப்பட்டு போனான், பிரமித்து போனான். அந்த பிரமித்து ஆச்சரியப்பட்டு போனான். நீங்க பிரமித்து ஆச்சரியப்படுகிறார், கிரகிக்க கூட கிரகிக்க கூடாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். கிரகிக்க கூடாத காரியங்கள் அது பேதுருக்கு தேவை. ஆனா கிடைக்கும் பொழுது நம்ப முடியாத அளவுக்கு கிடைக்கும். இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக. 3 காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அவர் செய்ய போகிறார். என்ன தெரியுமா செய்ய போகிறார்? 1 புதிய காரியத்தை செய்ய போகிறார். 2ஆவதாக அதிசயங்களை செய்ய போகிறார். 3ஆவதாக கிரகிக்க கூடாத காரியங்களை எல்லாம் அவர் செய்ய போகிறார். நீங்கள் சொல்ல போகிறீர்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று நீங்கள் சாட்சி சொன்னபடி கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து நிறுத்துவாராக. எழுந்து நிற்க போகிறோம், செபிக்க போகிறோம். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எல்லாருமே சொல்லுவோமா? இந்த மகன் இந்த சிலவும் பாஸ்டிங் பிரேயர் வந்திருக்கக்கூடிய அந்த சகோதரனை சகோதரி, ஆண்டவரே உம்மை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன், உம்மோடு
உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய முடிப்பார். அவர் செய்வார். உங்களுக்காக செய்ய முடியும். உங்கள் முகத்தை கர்த்தர் பார்க்கிறார். யோபுவின் சிறையிருப்பை திருப்பினது போல உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப போகிறார். தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்புகிறது போல சீயோனின் சிறையிருப்பை திருப்புகிற நாட்கள் வரும். யோபுவின் முகத்தை பார்த்தவர் பகல் நேரத்தில் உங்கள் முகத்தை பார்க்கிறார். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப போகிறார். வெள்ளங்களையே திருப்ப அவரால் கூடுமானால் உங்கள் சிறையிருப்பை ஏமாற்றார். அதை அவர் திருப்புவதற்கு அவருக்கு அது லேசான காரியம். உன் சிறையிருப்பு உனக்கு பாரமாய் காணப்படலாம், ஆனால் அவருக்கு அது லேசான காரியம். வெள்ளங்களையே திருப்புகிறவருக்கு சிறையிருப்பை திருப்புவது எம்மாத்திரம். சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். பிள்ளைகளுக்காக கர்த்தர் புதிய காரியத்தை செய்வீராக. இந்த புதிய மாதத்தில் பிப்ரவரி மாதம் வருஷத்தின் 2ஆம் மாதம் 3ஆம் தேதி புதிய மாதத்தில் பிள்ளைகளுக்கு தகப்பனே அப்பா புதிய காரியத்தை செய்வீராக. உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள். புதிய காரியத்தை செய்வீராக. பழையவைகள் ஒழிந்து போகட்டும், எல்லாம் புதிதாக மாறட்டும். அதிசயங்களை செய்வீராக. எதிர்பார்ப்போடு கூட காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அதிசயங்களை செய்யும் என்று கண்ணீரோடு கேட்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அதிசயங்களை செய்யும். அதிசயங்களை செய்யும். பிள்ளைகளுடைய கண்கள் அதிசயங்களை காணட்டும். பிள்ளைகளுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்ற வார்த்தை நம்ப முடியாத அளவுக்கு, ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, ஞானத்திற்கு அப்பாற்பட்டு, எங்கள் பலத்திற்கு அப்பாற்பட்டு கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவரே, கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவரே. பேதுரு பிரமித்து ஆச்சரியப்பட்டார். எப்படி நடந்தது? இவ்வளவு திரளான மீன்களின் வலையில எப்படி வந்தது? இவ்வளவு திரளான மீன்களின் படகில எப்படி வந்தது? பிரமித்து ஆச்சரியப்பட்டார். பிரமித்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் சொல்ல போகிறார். ஆகாது என்று தண்ணீரம் கண்டே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்க போகிறது. இது ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் அல்லவா? எப்படி இது பிரதான கல்லாய் மாறினது? எப்படி இது ஒரு மூளை கல்லாக தெரிந்து கொள்ளப்பட்டது? ஒதுக்கப்பட்ட இந்த கல் முக்கியமான ஒரு கல்லாக எப்படி மாறினது? ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வீட்டிற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாக்கியவான்களாக, வாக்கியவதிகளாக அனுப்புகிறார். இவர்களுடைய வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவர்களுடைய வேலை சம்பாதித்தை ஆசீர்வதிக்கும். அடுத்த மாதம்
ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எழுத போகிற பப்ளிக் எக்ஸாம்ஸா இருந்தாலும் வேற ஸ்டாண்டர்ட் படித்துக் கொண்டிருந்து அந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் எக்ஸாம் டைம்ல இந்த மார்ச் ஏப்ரல் மந்த் எக்ஸாம் டைம்ல அந்த பிள்ளைகளுக்கு தி பெஸ்ட் ரிசல்ட்டை தருவீராக. நல்ல டிஸ்டிங்ஷன்ஸ் கிடைக்கட்டும். தேவன் செய்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை இந்த இடத்துல நடைபெறுகிற உபவாச கூடுகையை ஆசீர்வதியும். அநேகர் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அடியா சிலவா ஊழியர்களை மனதார ஆசீர்வதிக்க. ஊழியர்கள் ஒரு ஜீவ நதியாக பல இடங்களுக்கு பாய்ந்து ஓடட்டும். ஓடுகிற ஒரு நதியாக கர்த்தரை வைத்தார். இவரை காண்கிறோம். ஊழியத்தை முன்னின்று நடத்துகிற மக்களுக்கும் ஆட்சிக்கும் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவ தம்முடைய பலத்தை கட்டளையிடுகிறார். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள். மகிமை உமக்கு மாத்திரமே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.